வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு படாத பாடுபடுறாங்க. தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு பஞ்ச நோட்டீஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டு பிரச்சனைகள் நிறைய. சரி, வாங்கியாச்சு, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? இப்போ பிரச்சனையிலிருந்து விடுபடுறது எப்படி? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கிட்டான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு கடன் பட்டான்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். ஸோ ஒரு கடன் வாங்கும்போது பல முறை யோசனை பண்ணணும். இது அவசியமா இல்லையா, சமாளிக்கலாமா, சமாளிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி கடனை வாங்கணும். ஒரு கடனை வாங்கிட்டு இன்னொரு கடனில் மாட்டிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கடன் வாங்கினா அந்த கடனை எப்படி செட்டில் பண்ணணும், எப்போ செட்டில் பண்ண முடியும், நம்மளால் முடியும். வாங்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டு, ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கிட்டு நம்ம தகுதி அறிஞ்சு நம்ம செயல்படணும். சரிங்களா? ஸோ மானிட வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பல பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளது. கடன் தொல்லை என்பது ஒரு மனிதருக்கு வரக்கூடாத பிரச்சனை தான். சரி, வந்து விட்டால் என்ன செய்வது? வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே என கவலைப்படுகிறீர்களா? கவலையே வேண்டாம். நம் முன்னோர்கள் கூறியுள்ள பரிகாரங்களை நம்பிக்கையுடன் ஏற்று செய்தால் நிச்சயமாக கடன் தொல்லைகள் தீரும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பார்கள். வருடத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவிலேயே முழு கடனையும் திருப்பி கொடுக்கும் வல்லமையும் வாய்ப்பு வசதிகளும் உருவாகும் என கூறப்படுகிறது. அத்தகைய நாட்கள் எவை என்பதை நாம் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுசம் நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடிய காலத்தில் மைத்திர முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க. இந்த முகூர்த்தத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை கொடுத்தால் கொடுக்க வேண்டிய தொகை, கடன் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கணும், கடன் முழுவதும் விரைவாக தீர்க்கப்பட்டுவிடும். செவ்வாய்க்கிழமையும் நவமி திதியும், ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தசி திதியும், சனிக்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரும் நாளில் குளிகன் உதயமாகும் சமயத்தில் கொடுக்க வேண்டிய கடன் தொகையில் சிறிதளவு கொடுத்தார்கள் மிக விரைவில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உருவாகும். மேற்கண்ட தினங்களில் சஷ்டி கரணத்தில் குளிகன் சேரும் பொழுது கடனை திருப்பி கொடுக்கலாம். சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் சர லக்னங்களான மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய லக்னங்கள் உதயமாகும் சமயத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு கடனை திருப்பி கொடுக்கலாம். லக்னத்தில் ராகுவும் வியாதிபாத யோகமும் கூடிய காலத்தில் கடனை திருப்பி தரலாம். சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு கிரகணம் விலகும் சமயம் கடனை திருப்பி தரலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரில் கடனை திருப்பி தரலாம். 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. கொடுத்து பாருங்கள், தானாகவே ஏதோ ஒரு வகையில் கடன் அடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேற்கண்ட நாட்களை பஞ்சாங்கங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் தெரிந்தவர்கள் தாமாகவே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஜோதிடம் தெரியாதவர்கள் ஜோதிடர்களை அணுகி மேற்கண்ட நாட்களை தேர்ந்தெடுத்து பயன் அடையலாம். கடன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டுட்டால் கவலைப்படக்கூடாது. அதற்கு உண்டான வேதமும் விஞ்ஞானமும் கலந்த ஆலோசனைகள் நிறைய இருக்குது. இந்த ரெண்டையும், வேதமும் விஞ்ஞானமும் கலந்த ஆலோசனைகள் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வேதமும் விஞ்ஞானமும் கலந்த ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விலகி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.